கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம ஒரு 3 பிரேக் அவுட் ஸ்டாக் பார்க்க போகிறோம். சரி, இப்போது கரெக்டாக இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது டைம் பார்த்திங்கன்னா 10 o'clock. இப்போ கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு எவரெஸ்ட் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது ஆல்ரெடி நம்ம கொடுத்த ஸ்டாக்கு. ஸோ நம்ம கொடுத்ததுலேருந்து ஒரு சூப்பரான ரேலியை கொடுத்துட்டு அகைன் இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் ஹையர். ஸோ இது வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக எவ்வளோ நாளாக ஆக்ட் ஆகிருந்துச்சு. ஸோ இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில், அதாவது இன்றைக்கி வந்து உங்களுக்கு மேலே போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு இப்போ நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஒரு 3 o'clock ஆர் 3:15 போல் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும். உங்களுக்கு இது வந்து கேண்டில் வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆகிருக்கா, புல்லிஷ்லேயே உங்களுக்கு க்ளோஸ் ஆகிருக்கா அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கணும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு இன்னைக்கு அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து பிரேக் பண்ணி உங்களுக்கு மேலே போயிருக்கு. ஸோ இது இந்த கேண்டிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3:15 போல் நீங்கள் பாருங்கள். ஸோ பார்த்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு மேலே போயிருக்கு. அதாவது இந்த ஜோனில் சைட்வேஸ் ஜோன்லாம் போயிட்டு அகைன் இங்கே போயிட்டு இங்கே உங்களுக்கு சைட்வேஸ் போயிருக்கு பார்த்துறீங்களா. இந்த சைட்வேஸை முடிச்சுட்டு இது என்ன இருக்குது, உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் இது வரைக்கும் ஃபார்ம் ஆகிருக்கு. ஒரு 5% மேலே போயிருக்கு. ஆனால் இது வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகணும். அப்படின்னா கன்ஃபார்ம் ஆகணும்னா நம்ம ஒரு 3:15 ஆர் 3:20 போல் நம்ம இந்த ஸ்டாக்கை பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இது நமக்கு தெரியும். ஸோ ரிஜெக்ஷன் இருக்கா இல்லை உங்களுக்கு பேரிஷ் கேண்டிலாக மாறி இருக்கா அப்படின்றது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து இங்கேருந்து மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் தான் ஹை. ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எஸ்எல் எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஹைக்கு, அதாவது இந்த லோ வைக்கலாம். இந்த ஜோன் இருக்கா, அதாவது இந்த இங்கே நம்ம என்ன பண்ணலாம், ஸோ எஸ்எல்லை மெயின்டைன் பண்ணலாம். 643 அப்படின்றது நம்ம எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 825. ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் 825 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஒன்று. செகண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட் அதோட நெக்ஸ்ட் ஹை 1136. தேர்ட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு அதோட ஆல் டைம் ஹை 1422. ஸோ இது வரைக்கும் நம்ம இந்த ஸ்டாக்கை கொடுத்ததுலேருந்தே கிட்டத்தட்ட ஒரு 25% மேலே உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட், நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற செகண்ட் பிரேக் அவுட் ஸ்டாக் ஐடியா. இந்த ஐடியாவை நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே கொடுத்துருந்தோம். ஸோ அதாவது கரெக்டாக இந்த பிரேக் அவுட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே உங்களுக்கு இந்த ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்கா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகிருக்குன்னு நம்ம இங்கே வந்து நம்ம வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருந்திருப்போம் இந்த கேண்டில். ஸோ இங்கேருந்து அகைன் என்னாச்சுன்னா லாஸ்ட்டு 2 கேண்டில் வந்து உங்களுக்கு டவுன் சைடில் வந்துட்டு அகைன் இப்போ என்ன இருக்குது, ஸோ லாஸ்ட்டு 2 கேண்டில், அதாவது நேற்றுக்கும் ஒரு ஸ்மால் புல்லிஷ் கேண்டில், ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா செகண்டும் உங்களுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டில் இப்போது மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மேலே போயிட்டுருக்கு. ஸோ அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், ஸோ கன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, இது எங்கே சார் எங்கே ரீடெஸ்ட் எடுத்துருக்கு, உங்களுக்கு கேப் இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த சேனலை அதோட விக்குக்கு மாற்றினீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், ப்ராப்பராக இந்த விக்கில் வந்து சில டைம்ஸ் வந்து உங்களுக்கு பாடியில் இந்த ஜோன் பாருங்கள், முன்னாடி இந்த பாடியில் வச்சுருந்தோம் இந்த ட்ரெண்ட் லைனை, இப்போ வந்து இந்த விக்கில் வச்சுருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பேரிஷ் கேண்டில் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ஹிட் பண்ணிட்டு தான் இப்போ மேலே போயிட்டுருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஐடியாவை கன்சிடர் பண்ணலாம். ஸோ பிரேக் அவுட் ரீடெஸ்ட்டுன்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே எஸ்எல்லை வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நம்ம என்ன பண்ணலாம், ஸோ நம்ம கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ப்ரீவியஸ் ஹை இந்த அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் இந்த 9 ரூபா 98 பைசா 10 ரூபான்னு வைங்களேன். ஸோ 10 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் ஐடியாவை பொறுத்த வரைக்கும் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஃப்ளோரோ கெமிக்கல். இந்த ஃப்ளோரோ கெமிக்கலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன இருக்குது, கிளியராக பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஜோனை நம்ம பார்த்தோம்னா தெரியும். ஸோ இந்த கன்சாலிடேட் ஜோனை உங்களுக்கு என்ன இருக்குது, ஃபஸ்ட் டைம் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. உங்களுக்கு எந்த ஜோனு இப்போது கிளியராக தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சப்போர்ட்லேருந்து, ஸோ இந்த சப்போர்ட்லேருந்து இந்த ஸ்டாக் உங்களுக்கு மேலே போயிருக்கு. மேலே போயிட்டு இதோட ப்ரீவியஸ் ஹை இருக்குது பார்த்தீங்களா இங்கே, இந்த ட்ரெண்ட் லைன் இந்த 3732 இந்த ஹையை இப்போது
கிளியர் கட்டாக பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த புல்லிஷ் கேண்டில் வந்து உங்களுக்கு கிளியர் கட்டாக பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் நிறைய வெரி ஹை. ஸோ இதை வந்து நம்ம 310 ஆர் 315 அந்த ரேஞ்சில் பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் நம்ம வந்து இதை வந்து பிரேக் அவுட்னு கன்ஃபார்மே பண்ண முடியும். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது எஸ்எல்னு பார்த்தோம்னா இந்த லோ, இந்த கேண்டிலுக்கு கீழே நம்ம என்ன பண்ணணும், 3529 இந்த ரேஞ்சில் நம்ம என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு எஸ்எல்லை வச்சுக்கிட்டு தொடர்ந்து இந்த ஸ்டாக்கை நீங்கள் ரன் பண்ணலாம். இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ப்ரீவியஸ் ஹை ஃபஸ்ட்டு அந்த 4041 இருக்குங்களா. ஸோ இதுதான் இதோட ஃபஸ்ட்டு டார்கெட். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை நீங்கள் அப்படியே தொடர்ந்து ரன் பண்ணலாம். இதோட ஆல் டைம் ஹை வரைக்கும் கூட நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், வச்சுக்கிறலாம். ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு அடுத்துன்னு பார்த்தீங்கன்னா இதோட ப்ரீவியஸ் ஹை இருக்கா. ஸோ இந்த ப்ரீவியஸ் ஹை தான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு டார்கெட், அதாவது செகண்ட் டார்கெட் 4494. ஸோ இது உங்களுக்கு செகண்ட் டார்கெட்டாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 3 ஸ்டாக் பார்த்துருக்கோம். இது எல்லாமே உங்களுக்கு முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். ஸோ நீங்கள் வந்து ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னா உங்களோட ஓன் அனாலிசிஸை நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பை ஆர் செல் நீங்கள் உங்களோட டிசிஷனை நீங்கள் எடுங்க. ஓகே, சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக் வந்து நான் எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வாட்ஸ்அப் குரூப் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணலாம்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ நான் அதை பற்றி யோசிச்சுட்டு நீங்கள் சொன்ன விஷயம் ரொம்ப கரெக்டான விஷயந்தான், ஒரு நல்ல ஐடியான்னு சொல்லுவேன். ஓகே, நான் முடிஞ்ச அளவுக்கு அதை கூடிய சீக்கிரம் அதை நம்ம வந்து அதை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்த்துட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு வீடியோவில் நான் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக் எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுருக்கேன். நாளைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நான் அந்த ஸ்டாக் எல்லாத்தையுமே உங்களுக்கு அனாலிசிஸ் பண்ணி நம்ம வீடியோவில் கொடுத்துருவோம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.